வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு பிசி மேத் 24 சேனல் சார்பாக வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நம்ம தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் பார்த்துட்ருக்குறோம். இதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள வகையில் 2021ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன அப்படிங்கிறதுல நம்ம இப்போதைக்கு ஒரு 3 கேள்விகளை பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எந்த மாதிரி கேள்வியெல்லாம் தேர்வில் இடம்பெறுது அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நம்ம அந்த மாடலில் தான் எல்லா விதமான வீடியோஸுமே கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக இங்கேயும் நம்ம ஒரு 3 கேள்விகளை பார்க்கலாம். வாங்க, முதல் கேள்வி. எந்த ஃபார்முலாஸ் எதுவுமே தெரியாமல் ஈஸியாக நம்ம ஆன்சர் போட்டு போகலாம். முதல் கேள்வி பாருங்களேன். முதல் 100 இயல் எண்களின் சராசரி என்ன? முதல்ல ஜென்ரலாக சராசரி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஃபார்முலா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லையா? எத்தனை மதிப்புகள் கொடுக்குறாங்களோ அத்தனை மதிப்புகளினுடைய கூடுதலை என்ன பண்ணணும்? அத்தனை மதிப்பால், சரிங்களா, எண்ணிக்கை எத்தனை மதிப்பு இருக்கோ அத்தனை எண்ணிக்கையால் என்ன பண்ணணும்? நாம் வகுத்துறணும்னு சொல்லியிருப்போம், சரிங்களா? அதாவது சம் ஆஃப் த அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் சொல்லுவோம், சரிங்களா? இப்போ நம்ம கொடுத்துருக்குது 100 இயல் எண்கள்னு கொடுக்குறாங்க. இயல் எண்கள் என்பது ஆரம்பிக்கிறது எங்கேங்க? 1லேருந்து ஆரம்பிக்கும் இயல் எண்கள். 1 2 3 இப்படியே போச்சுன்னா எவ்வளோலங்க முடியும்? உங்களுக்கு 100ல் முடியும், சரிங்களா? அப்போது இந்த 1லிருந்து 100 வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டி அதை 100ஆல் வகுத்தா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. இதுதான் நமக்கு என்னது சராசரி கண்டுபிடிக்கிற மெத்தட். ஆனால் இதை நமக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த காஸ் அப்படின்னு ஒரு அறிஞர் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டார். இதை ஏங்க இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க? நல்லா பாருங்கள், இங்கே முதல் மதிப்பு என்ன? 1, கடைசி மதிப்பு என்ன? 100ங்களா? அப்போ இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 101. அதே மாதிரி இங்கே ரெண்டாவது மதிப்பு 2, இதுக்கு முன்னாடி மதிப்பு என்னங்க இருக்கும்? 99 இருக்குமா? இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன உங்களுக்கு? 101. இதே மாதிரி 100 நம்பரை 2 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 101 கிடைக்கும். எத்தனை ஜோடி கிடைக்கும்? கண்டிப்பாக 50 ஜோடி கிடைக்கும். என்ன காரணம்னா 100 நம்பர் இருக்குது. 100 நம்பரில் 2 ஆட் பண்ணும்போது நமக்கு 101 கிடைச்சிட்டே இருக்கும். எத்தனை ஜோடி கிடைக்குன்னா 50 ஜோடி கிடைக்கும், சரிங்களா? இப்போது இந்த மதிப்பை நீங்கள் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு மொத்த டோட்டல் எவ்வளோ? 1லேருந்து 100 வரைக்கும் கிடைச்சிரும். பெருக்குனா பாருங்கள், 50 50. ஓகேங்களா? 5050 என்பது தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 1லிருந்து 100 வரை இருக்கக்கூடிய எண்களினுடைய கூடுதல் நமக்கு, சரியா? நமக்கு ஆனால் என்ன கேட்குறாங்க? சராசரி கேட்குறாங்க. சராசரி என்ன? மொத்த மதிப்புகளினுடைய கூடுதல் டிவைடட் பை மொத்த எண்ணிக்கை, சரியா? மொத்த மதிப்பு என்பது 5050. அது எத்தனை எண்ணை கூட்டத்துக்கு அப்புறம் 5050 கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 100 எண்களை கூட்டியதற்கப்புறம். அப்போ அந்த 100ஆல் வகுக்கணும். 100ஆல் வகுத்தா உங்களுக்கு டைரெக்டாக தெரியும். 2 பாயிண்ட் முன்னாடி புள்ளி வச்சுக்கலாம். அப்போ 50.50 என்பது தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆவரேஜ், சரிங்களா? சரிங்க சார், நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த சம்மை போடணுமா சார்? இதுவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குன்னா இன்னும் எளிமையாக சொல்கிறேன் பாருங்களேன். இந்த மாதிரி முதல் 100, முதல் 200, முதல் 300 இப்படிலாம் கொடுத்தாங்கன்னா அதனுடைய சராசரி கண்டுபிடிக்க ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலாவே தேவையில்லைங்க, அப்படியே போடலாம். என்ன நம்பர் கொடுத்துருக்கான்னு செக் பண்ணுங்கள். 100ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போது 100ஐ 1ஆல் கூட்டி ஓகேங்களா என்ன பண்ணுங்கள்? 2ஆல் வகுத்துருங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதாங்க. 100ஐ 1ஆல் கூட்டி 2ஆல் வகுத்துருங்க. எப்படி இருக்கணும்? முதல் 100 இயல் எண்கள், அதாவது இயல் எண்கள் தொடர்ச்சியாக இருக்கணும், சரிங்களா? அதாவது 1ல் ஆரம்பிக்கணும். 100 150 200 எப்படி வேணால் கேட்கலாம், சரியா? இந்த மாதிரி கேட்டாங்கன்னா டைரெக்டாகவும் போட்டுடலாம். ஈஸியாக ஒரே மெத்தட் தான். கொடுத்துருக்கிற மொத்த மதிப்பு 100. அந்த 100ஐ 1ஆல் கூட்டி 2ஆல் வகுத்தா சராசரி கிடச்சிடும். பாருங்களேன், 100 கூட்டல் 1 101 டிவைடட் பை 2. 101 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 50.5. இந்த மாதிரி 2 வகையான எளிமையான மெத்தடில் இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் சராசரி கேள்வி. ஸோ இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த கொஷின் இதே மாடலாக பார்க்கலாம். இப்போ அதே தேர்வில் கேட்கப்பட்ட இன்னொரு கேள்வி. இதில் பாருங்களேன், இது கொஞ்சம் நமக்கு பார்த்தீங்கன்னா லாஜிக்காக நாம்ளாக யோசிச்சோம்னாவே ஆன்சர் போட்டுடலாம். எந்த விதமான கண்டிஷனும் தேவையில்லை. 15 நாற்காலிகளின் விலை 7500 ரூபா, சரிங்களா? 15 நாற்காலிகளின் விலை 7500 ரூபா. 15 நாற்காலி இருக்குது, அதனுடைய மதிப்பு நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 7500 ரூபா இருக்குது.
இப்போ அவங்ககிட்ட இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ காசு இருக்குன்னா 12,000 ரூபாய் காசு இருக்குங்கிறான். அப்போ 12,000 ரூபாய் காசு இருக்கும் பொழுது நான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு நாற்காலிகளை வாங்க முடியும், எவ்வளோ வாங்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து 15 நாற்காலிகளுடைய விலை 7,500 சொல்கிறோமா? அப்போ இதுலேருந்து பாருங்கள், ஒரு நாற்காலிகளுடைய விலை எவ்வளோன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும்ல. ஒரு நாற்காலி இப்போ 5 நாற்காலி 7,500 ரூபான்னா ஒரு நாற்காலி எவ்வளோங்க இருக்கும்? ஓகே, எவ்வளோ இருக்கும்? 500 ரூபாய் இருக்குமா பாருங்கள். ஒரு நாற்காலி 500 ரூபாயா? ஏன்னா இப்போது ஒரு நாற்காலியினுடைய விலை 500 ரூபாய். எப்படின்னா இது டிவைட் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. 7,500 மொத்த காசை மொத்த மதிப்பால் டிவைட் பண்ணிவிடுங்க. அப்போ 7,500 15ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 500 ரூபாய் கிடைச்சிடும். ரொம்ப ஈஸியாக போட்டு போயிடலாம். ஸோ ஒரு நாற்காலியினுடைய விலை, ஓகேங்களா, ஒரு நாற்காலியினுடைய விலை உங்களுக்கு 500 ரூபாய். இப்போ நமக்கு இங்கே எவ்வளோ இருக்குது? 12,000 ரூபா இருக்குது. அப்போ 12,000 ரூபாய்க்கு எத்தனை நாற்காலி வேணும்னா இந்த மொத்த மதிப்பில் எத்தனை 500 இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, அப்போ 1000ன்னா 12 இருக்குமா? இப்போ வந்து 500னா அதில் பாதி தானே. அப்போ நான் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு? 24. ஓகே, 500 இதில் இருக்கும். அப்போது 24 நாற்காலிகளை நம்ம வாங்க முடியும்னு சொல்லலாம். ஓகே, இது ஷார்ட்டாக நம்ம எந்த விதமான கண்டிஷனும் யூஸ் பண்ணாமல் போட்டு போயிடுறது. ஓகே ஓகே 15 நாற்காலி 7,500 ரூபா. அப்போ ஒரு நாற்காலி எவ்வளோ உங்களுக்கு? 500 ரூபா. அப்போ ஒரு நாற்காலி 500 ரூபான்னா மொத்தம் 12,000 ரூபாய்க்கு எவ்வளோன்னா ஒரு 1000க்கு ஒரு 1000 இருந்துச்சுன்னா நம்ம 2 வாங்கலாம். ஓகேங்களா? இப்போ 10,000 இருந்துச்சுன்னா எவ்வளோ வாங்குவீங்க? உங்களுக்கு 20 வாங்குவீங்க. 12,000 இருந்துச்சுன்னா எவ்வளோ உங்களுக்கு? 24 வாங்குவீங்க. இந்த மாதிரி ஓகே எளிமையாக நம்ம வாங்கிட்டு போகலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி எளிமையாக என்ன பண்ணலான்னா எத்தனை, அது பாருங்கள் ஆன்சர் என்ன வருது? ஏ. ஓகேங்களா? 24 நாற்காலிகள் நம்ம வாங்க முடியும். சரியா? ஓகே, ஸோ இந்த 2 கொஷின்ஸும் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதனோட தொடர்ச்சியாக இன்னும் 23 கேள்விகள் வந்து இந்த கொஷின் பேப்பரில் இருக்குது. அந்த 23 கேள்விகளும் எப்படி நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். நன்றி.